நம்ம ஸ்டைலில் இன்றைக்கி கிராமத்து முருங்கைக்கீரை சாம்பார் செய்ய போகிறோம். நாங்கள் அடுக்குமாடி கட்டடத்தில் இருந்தால் கூட தொட்டியில் வளர்ந்த முருங்கைக்கீரை எடுத்து இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறோம். வீட்டில் எதுவும் காய்கறி இல்லைன்னா இது அவசரமாக நம்ம செய்யக்கூடிய சாம்பார். கிராமப்புறங்களில் அதிகமான வீடுகளில் முருங்கை மரத்தை பார்க்கலாம். இந்த சமையல் ரொம்ப எளிமையாக இருந்தாலும் கீரையில் உள்ள சத்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதே போல் பருப்பில் உள்ள சத்து உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சேர்த்து செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்க போகலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். உடனே பறித்து உடனே செய்கிறோம். நல்லா பெரிய பெரிய இலையாக இருக்கலாம். ஒவ்வொரு இலையும் இன்றைக்கி முருங்கைக்கீரையை வச்சு எங்கள் ஊர் சைடில் கிராமப்புறத்தில் சமைப்பாங்க. ஒரு சாம்பார் வைப்பாங்க. அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எனக்கு ரொம்ப அந்த சாம்பார் பிடிக்கும். எங்கள் வீட்டு பசங்க அது கூழ் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அரை கப் துவரம் பருப்பு ஒரு 2 மணி நேரம் பச்சை தண்ணியில் வச்சு ஊற வச்சுருக்குறேன். அந்த பருப்பு போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த சாம்பார் இந்த பருப்பை நம்ம அரைச்சிட்டு செய்யணும். அதனால் ஊற வச்சுருக்கேன். இனிமேல் தான் போய் அரைக்கணும். அப்புறம் அதை பார்ப்போம், மற்ற ஜம்மனை பார்ப்போம். 1 மேஜை கரண்டி சாம்பார் மசாலா, அரை மேஜை கரண்டி இறைச்சி மசாலா தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, 4 ஊசி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் உரப்புக்கு, 4 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், 1 வெங்காயம், 2 தக்காளி. அப்புறம் நம்ம சமைக்கும்போது பார்க்கலாம். ஊற வச்ச பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். அரைச்சாச்சு. இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் குறகுறப்பாக தான் இருக்கணும். இது கொஞ்சம் போட்டால் கூட இந்த குழம்பு ரொம்ப டிக்காயிடும். இந்த சாம்பார் பருப்பு ஊற வச்சு அரைச்சாலே நல்லா வாசமாக தான் இருக்குது. துவரம் பருப்பு நல்லா இருக்குது வாசம். தாளிக்கிறதுக்கு 1 மேஜை கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் சூடாயிட்டு கடுகு போடுறேன். கடுகு நல்லா வெடிக்குது. சீரகம் போடுறேன். வெங்காயம் நல்லா வெந்து வருது. தட்டி வச்ச பூண்டை போட்டுக்கிறேன். பூண்டு கொஞ்சம் வேகட்டும். பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். வெட்டி வச்ச தக்காளியை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. மஞ்சத்தூளை போட்டுக்கிறேன். எடுத்து வச்ச மசாலா தூளையும் போட்டுக்கிறேன். பச்சை வாடை போக நல்லா கிண்டி விட்டுக்குங்க. உப்பு போட்டுக்கிறேன். 4 மிளகா போடுறேன். நல்லா வெந்த பருப்பு பார்ப்போமா. தாளித்த கலவையில் அரைச்ச பருப்பை கலக்கி ஊற்றுறேன். பருப்பை நம்ம அரைச்சி போட்டதுனால கெட்டியாகும். தண்ணி கூட குறைய பற்ற வச்சுக்கோங்க. நாங்கள் சாதாரணமாக பருப்பை அவிச்சு போட்டு சாம்பார் வச்சுருக்கோம். இந்த மாதிரி அரைச்சிட்டு சாம்பார் செய்கிறது இங்கே எனக்கு புதுமையாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. நீங்கள் உங்கள் மாமியார்கிட்ட கற்றுக்கிட்டதா சொன்னீங்க. அவங்க எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க? எங்கள் மாமியார் தமிழ்நாட்டில் கிராமத்துலேருந்து வந்தவங்க. அவங்க சில பழைய முறையில் சமைக்கிற சில சமையல்லாம் செய்வாங்க. அதில் சில இதுதான் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஆனால் இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சாம்பார் அரைச்சி வச்சு செய்கிறது. ஆனால் இந்த மாதிரி அரைச்சி போட்டு நம்ம கிண்டும் போது அடிக்கடி கிண்டிக்கிட்டு இருக்கணும். சீக்கிரமாக அப்படியே தரையில் உட்காந்து அடி பிடிச்சிரும். சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். நம்ம எடுத்த கீரையில் ஒரு 3/4 வாசி போட்டுக்கிறேன். இந்த அரைச்சி விட்ட சாம்பாரில் கத்திரிக்காய் போட்டு வைக்கலாம், இல்லாட்டி வெறும் சாம்பாராகவும் வைக்கலாம். இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை போட்டு செய்கிறோம். அழகா இருக்குல்ல கலரு? இல்லை ரொம்ப முருங்கைக்கீரை போட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்காது. டேஸ்ட்டு ரொம்ப கீரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கங்கே ஒன்று கிடந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம ஸ்டைல் கிராமத்து முருங்கைக்கீரை சாம்பார் தயாராகிட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் ரசித்து செஞ்சு குடும்பத்துடன் ருசித்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. நான் சாப்பிட போகிறேன். சாதத்தில் சாம்பார் ஊற்றிக்கிறேன். சைடிஷாக பைத்தங்காய் தவு பெரட்டல் வச்சுக்கிறேன். கனவா உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுக்கிறேன். ஏற்கனவே இந்த சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட பருப்பு அரைச்சி போட்டு வச்சதுனால கிருமியாக ரொம்ப நல்லாயிருக்கு.
இது சிம்பிளாக செஞ்சால் கூட சைடிஷ் எதுவும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.